நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிலேருந்து வந்திருக்கோம். நமது முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் டிவிகேக்கு ஆதரவு கொடுத்தது பிடிக்காம நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க அனைத்து நிர்வாகிகளும் நமது பொதுச்செயலாளருக்கு ஆதரவு கொடுத்து இப்போ இங்கே வந்திருக்கோம். நான் அறந்தாங்கி நகர செயலாளர். நான் கட்சி தோத்தாலும் நாங்கள் எப்போதும் அதிமுகவோட ரெட்டலை எங்கே இருக்கோ அங்கே தான் இருப்போம். பொதுச்செயலாளருக்கு 234 தொகுதியும் கஷ்டப்பட்டு அவர் சுற்றி ரவுண்டு வந்தார். கிட்டத்தட்ட 3 மாதமாக அவருக்கு உறுதுணையாக எல்லா அதிமுக நிர்வாகிகளும் எங்களுடைய பொதுச்செயலாளர் தான் எங்களுக்கு உயிர். அவரோட எப்போதும் இருப்போம். விஜயபாஸ்கரும் தெற்கு மாவட்ட செயலாளர் இருக்கிற வைரமுத்துவும் ஆப்போசிட் டீமுக்கு டிவிகே கட்சியிலேருந்து எங்கள்கிட்ட ஆதரவே கேட்காம இவங்களா அமைச்சர் பதவி வாங்கிறதுக்காக கட்சி நிர்வாகிகளாம் ஏமாற்றிவிட்டு இப்போ 10 வருஷமாக உழைப்பெல்லாம் வீணாக்கிட்டு எல்லாரும் விஜயோட அந்த கவர்ச்சியின் காரணமாக பதவி ஆசையில் இப்போ அங்கே போயிட்டாங்க. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறோம். அறந்தாங்கி தொகுதியின் சார்பாகவும் புதுக்கோட்டை மாவட்ட தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் என்ற முறையிலும் வன்மையாக கண்டிக்கிறோம். அனைத்து நிர்வாகிகளும் பொதுச்செயலாளர் தான் இருக்கோங்கிறத எல்லாருமே ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அதிமுகவிலிருந்து வெளியேறி எல்லாரும் ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு குரல் எழுந்துகிட்டு இருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ எங்களுக்கு இப்போ எல்லாரும் வந்தாலும் எங்கள் பொதுச்செயலாளர் ஏற்றுக்குவார். அந்த 3 பேரை தவிர புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கலைச்சர் விஜயபாஸ்கர், CV சண்முகம், வேலுமணி அண்ணனை தவிர யார் வந்தாலும் எங்கள் பொதுச்செயலாளர் ஏற்றுக்குவார். இவங்க பதவி ஆசைக்காக கட்சியை சோதனையான காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம போன 5 முறை எதிர்க்கட்சியாக இருந்தோம், அடுத்த முறை தோற்றுச்சு. அந்த கட்சியை எப்படி வலுப்படுத்தணும் அப்படிங்கிற தொண்டர்கள் மத்தியில் அவ்வளவு இதாக இருக்குது. இப்போ நீங்கள் மீடியாலாம் பார்த்துருப்பீங்க, ஃபேஸ்புக்கெல்லாம் அவங்க அங்கே பிரிஞ்சு போன 27 பேரையும் அந்த திட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா பிடிக்காம ஏன் எதிர்கட்சியாக இருக்கக்கூடாதா? இன்னொரு 5 வருஷம் எதிர்கட்சியாக இருந்து கட்சியை வலுப்படுத்த தானே பார்க்கணும். அதுக்குள்ளே பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தில் அந்த பக்கத்து போயிட்டாங்க. தொண்டர்கள் பூரா ரொம்ப கோபத்தில் இருக்காங்க அவங்க அந்த 27 பேர் மேலே. ரெட்டலை சின்ன ஐயா கிட்ட தான் இருக்கும், எப்போதும் யாரும் பிரிக்க முடியாது. அதனால் தொண்டர்கள் எல்லாருமே ஐயாவோட தான் இருக்கும். ஆமாம், இப்போ அதாவது இப்போ ஏற்கனவே விஜயபாஸ்கர் மாவட்ட செயலராக இருந்தார். அதுக்கு முன்னாடி கருப்பையானு ஒருத்தர் மாவட்ட செயலராக இருந்தார். அவர் மாற்றினோன்னே விஜயபாஸ்கர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ இவரை மாற்றினோன்னே அடுத்த மாவட்ட செயலரை ஒப்படைக்கிறது தான் அது முறை. இவர் அங்கே விஜய் டிவிகேவோட ஆதரவோட பர்வேஸ் ஆதரவோட SP கிட்ட சொல்லி அங்கே காவல் போட்டு கட்சிக்கு மிகப்பெரிய துரோகம் செஞ்சுட்ருக்காரு. அதை நம்ம இப்போ கூடிய விரைவில் அந்த கட்சி எங்கள் கைக்கு வந்துடும். என்ன இப்போ வடக்கு மாவட்ட செயலாளர் நியமிச்சிட்டாங்க, பழனிவேலுங்கிறவர் நியமிச்சிருக்காங்க. தெற்கு மாவட்டத்துக்கு பரிந்துரை பண்ணியிருக்கோம். இப்போ நான் நகர செயலாளர் என்னைய தான் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து கூடிய விரைவில் அறிவிப்பாங்க. அவர் பொதுச்செயலாளர் அறிவிப்பார்.